வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஜூவான கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ட்ரிவாண்ட்ரம் ஜூக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். 1859 ட்ரிவாங்கூர் மகாராஜா அதிகம் பார்வையாளர்களை ஈர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஜூவை கட்டியிருக்காரு. நீர்யான சிங்கவால் குரங்கு, நம்ம பாகுபலி மூவியில் பார்த்துருப்போமே, இந்தியன் கார், வெள்ளைப்புலி அப்படின்னு சுமார் 90 வகையான இனங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விலங்குகள், பறவைகள் இங்கே இருக்கு. இந்த ஜூக்கு என்ட்ரி ஃபீஸா அடல்ட்டுக்கு, அதாவது 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டுக்கு 40 ரூபாயும், சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா, அதாவது 5 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் உட்பட்ட சில்ட்ரனாக இருந்தாங்க அப்படின்னா 15 ரூபாயும், கேமரா ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 150 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் எல்லாமே இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான். ஃபாரினர்ஸ்க்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. மொத்த ஜூவையும் என்னால் நடந்தே கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக பேட்ரி கார்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜூ இருக்க அதே கேம்பஸ்குள்ளே தான் இந்த நேப்பியர் மியூசியம் அப்படிங்கிற அழகான மியூசியம் அமைஞ்சிருக்கு. இந்த ஜூக்கு போய் விசிட் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக இந்த மியூசியத்தையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. இங்கே பர் பர்சனுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணி மியூசியம்குள்ளே வீடியோஸ் எடுக்க அலோடு இல்லைங்க, பட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெளியே நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இது ஒரு தரமான பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஹிஸ்டாரிக்கலாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வில்லிங் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸஸை விசிட் பண்ணுங்கள். உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லான பிளேஸஸ்க்கு கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூவுக்கும் இந்த மியூசியத்துக்கும் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அது அவங்களுக்கு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. சிலருக்கு விலங்குகளை ஏன் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கும். இது முழுக்க கன்சர்வேஷன் அண்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காகத்தான் இந்த மாதிரியான சுவாலஜிக்கல் பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூ மாதிரியான பிளேசஸ்க்கு நிறைய விசிட்டர்ஸ் வரும்போது அவங்கள அந்த விலங்குகள் பற்றின வாழ்வியல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க பண்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வழிவகை செய்யுங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரியான சுவாலஜிக்கல் பார்க்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் எல்லாமே கேப்டிவ்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே மாதிரியான இடங்களில் கேர் பண்ணுறதா தான் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பிளேஸுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் குரு. டாடா.